கண்ணன் ஜெய்சங்கர் என்கின்ற 2 சார்பு செயலர்கள் இவர்களுக்கு எதிரான சுவரொட்டியை ஒட்டினோம் என்பதற்காக நேற்றைய தினம் மாவட்ட துணை ஆட்சியர் அவர்கள் ஒரு அறிவிப்பாணையை கொடுக்கிறார். இந்த அதிகாரிகளுக்கு எதிராக படம் போட்ட சுவரொட்டியை நீங்க ஒட்டுறீங்க, உங்கள் மீது நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம், இந்த சுவரொட்டியெல்லாம் நீங்க உடனடியாக அப்புறப்படுத்தணும். இவர் வழக்கு சிறையா அதை பற்றிலாம் நாங்கள் ஒருபோதும் கவலைப்பட போவதில்லை. இடஒதுக்கீடு விவகாரத்தில் அரசு அதிகாரிகளுக்கு எதிரான போராட்டத்தில் இருந்து பின்வாங்க மாட்டோம் என ஜனநாயக இயக்கங்கள் அறிவித்துள்ளதால் அரசு அதிகாரிகள் கடும் பீதி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் அரசிதழ் பதிவு பெறாத பணியிடங்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க சார்பு செயலர்கள் கண்ணன், ஜெய்சங்கர் ஆகியோர் தடையாக இருப்பதாக குற்றம் சாட்டி திராவிட விடுதலை கழக தலைவர் லோக ஐயப்பன் தலைமையில் ஜனநாயக இயக்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் புதுச்சேரி முழுவதும் 2 சார்பு செயலர்களுக்கு எதிராக போஸ்டர் ஒட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போஸ்டரை அகற்ற வேண்டும் என அரசு சார்பில் லோக ஐயப்பனுக்கு மறைமுகமாக மிரட்டல் விடுக்கப்பட்டது. ஆனால் இடஒதுக்கீடு விவகாரத்தில் பின்வாங்க மாட்டோம், போராட்டம் தொடரும் என லோக ஐயப்பன் தெரிவித்துள்ளார். புதுவையிலே தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாத இடபிள்யூஎஸ் என்கின்ற இடஒதுக்கீடு சட்டத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிராக இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாட்டிலே நடைமுறையில் இருக்கின்ற அதே இடஒதுக்கீடு கொள்கைதான் புதுச்சேரியிலும். ஆனால் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாத இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை உடனடியாக இந்த புதுச்சேரியிலே நடைமுறைப்படுத்த அனைத்து வித வேலையும் செய்த கண்ணன் ஜெய்சங்கர் என்கின்ற 2 சார்பு செயலர்கள் புதுச்சேரி மக்களுடைய எம்பிசி, இபிசி, பிசிஎம், பிடி போன்ற இந்த இடஒதுக்கீட்டு பிரிவினரை, குறிப்பாக பெரும்பான்மை மக்களை உள்ளடக்கிய இந்த இடஒதுக்கீட்டு பிரிவினரை இல்லாமல் அவர்கள் இந்த எல்டிசி, யூடிசி, ஸ்டோர் கீப்பர் போன்ற பணியிடங்களுக்கும் சமீபத்தில் வெளியிட்ட குரூப் பி அசிஸ்டன்ட் பொறுப்புக்கான தேர்வு இதுக்கு அறிவிப்பாணையிலே எம்பிசி, இபிசி, பிசிஎம், பிடி போன்ற இந்த பட்டியலில் இல்லாமல் அறிவிக்கிறார்கள். கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் எம்பிசி மக்களுக்கும், இபிசி மக்களுக்கும், பிசிஎம் போன்ற, பிடி போன்ற இந்த மக்களுக்கு அநீதி இழைக்கின்ற இவர்களுடைய இந்த மக்கள் விரோத சட்டத்துக்கு புறம்பான இந்த செயலை கண்டித்து நாங்கள் பல கட்ட போராட்டத்தை அனைத்து இயக்கங்களும் ஒன்றிணைத்து செய்திருக்கிறோம், தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இவர்களுக்கு எதிரான சுவரொட்டியை ஒட்டினோம் என்பதற்காக நேற்றைய தினம் மாவட்ட துணை ஆட்சியர் அவர்கள் ஒரு அறிவிப்பாணையை கொடுக்கிறார். இந்த அதிகாரிகளுக்கு எதிராக படம் போட்ட சுவரொட்டியை நீங்க ஒட்டுறீங்க, உங்கள் மீது நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம், இந்த சுவரொட்டியெல்லாம் நீங்க உடனடியாக அப்புறப்படுத்தணும். ஒருபோதும் நாங்கள் எங்களுடைய கொள்கையிலிருந்து, எங்களுடைய இந்த ஜனநாயக போராட்டத்திலிருந்து பின்வாங்க போவதில்லை. ஏனென்றால் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை, புதுச்சேரியினுடைய பெரும்பான்மை மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இதையெல்லாம் எங்கோ இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அமைச்சரவைக்கு முழுமையான அதிகாரம் இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக இந்த அதிகாரிகள் ஆட்டம் போடுவதை ஒருபோதும் வேடிக்கை பார்க்க முடியாது. இதற்காக என்ன விலை கொடுப்பதற்கும் நாங்கள் தயாராகிறோம். இவர் வழக்கு சிறையா அதை பற்றிலாம் நாங்கள் ஒருபோதும் கவலைப்பட போவதில்லை. அதே வேளையில் இந்த மாவட்ட ஆட்சியரை நோக்கி நான் கேட்பது என்னன்னா, உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுக்குது புதுச்சேரியிலே பேனர் தடை சட்டம் நடைமுறையில் இருக்குதா? அமைச்சர்களும் முதலமைச்சருக்கும் பிறந்த நாள் கொண்டாடுற அந்த பேனர்களை இவங்க தடுத்துட்டாங்களா? இதில் வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, புதுச்சேரியினுடைய தலைமை நீதிபதி உயர் நீதிமன்ற பதிவாளருக்கு கடிதம் எழுதுறார், புகார் எழுதுறார். இந்த பேனர் தடை சட்டத்தை உயர் நீதிமன்றம் உத்தரவான இந்த பேனர் தடை சட்டத்தை புதுச்சேரியில் கடைபிடிக்கவில்லை என்று. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத இவர்கள் ஜனநாயக ரீதியாக போராடுகிற எங்களை முடக்குவதற்காக இந்த கைது வழக்கு இப்படிப்பட்ட இந்த பூச்சாண்டிகளை காட்டுவது ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். எந்தவித கைதுக்கோ வழக்கோ நாங்கள் கவலைப்பட போவதில்லை. இடஒதுக்கீடு பறிபோவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சமூக நீதிக்காக, இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காக எந்தவித வழக்கும் சிறையோ நாங்கள் ஏற்பதற்கு தயாராக இருக்கோம். ஆனால் எங்களுடைய போராட்டம் என்பது இது சிறையோ வழக்கோ எதை பற்றியும் நாங்கள் கவலைப்படாமல் தொடர்ந்து இந்த 2 சார்பு செயலர்களை இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்தும் வரை எங்களுடைய ஜனநாயக அறவழி போராட்டம் தொடரும். இடஒதுக்கீடு விவகாரத்தில் 2 சார்பு செயலர்களை அப்புறப்படுத்தும் வரை போராட்டம் தொடரும் என லோக ஐயப்பன் அறிவித்திருப்பதால் அரசு அதிகாரிகள் மத்தியில் பெரும் பீதி ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் 2 சார்பு செயலர்களுக்கு எதிராக அதிரடியாக திடீர் போராட்டம் நடத்த ஜனநாயக இயக்கங்கள் ரகசியமாக ஆலோசனை செய்து வருவதாக கூறப்படுகிறது.